சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு படம் முழுக்க ஒரே ஒரு இடத்திற்குள்ளேயே, அதாவது ஒரு மருத்துவமனைக்குள்ளேயே எடுக்கப்பட்டு அது ஒரு மாபெரும் காவியமாக மாறியது என்றால் அது நெஞ்சில் ஓர் ஆலயம் மட்டும்தான். காதலுக்கும் தியாகத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை இவ்வளவு அழகாகச் சொன்ன இன்னொரு படம் இல்லை என்றதுதான் சொல்ல வேண்டும். 1962 வெளியான நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படம் வெறும் 25 நாட்களில் எப்படி எடுக்கப்பட்டது? இயக்குனர் ஸ்ரீதரின் அந்த அசாத்திய வேகம் மற்றும் கவியரசர் கண்ணதாசன் MSV கூட்டணியில் பிறந்த அந்த பாடல்களின் ரகசியங்களை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் எப்போதுமே புதிய முயற்சிகளுக்கு பெயர் போனவர். அவர் இந்த திரைப்படத்தை மிக குறைந்த பட்ஜெட்டில், அதே சமயம் மிக குறுகிய காலத்தில் எடுக்க திட்டமிட்டார். சென்னை அடையாறில் உள்ள ஒரு ஸ்டுடியோவிலேயே மருத்துவமனை செட் போட்டுவிட்டு 25 நாட்களுக்குள் ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் முடித்து ஒரு சாதனை படைத்தார். முத்துராமன், கல்யாண்குமார், தேவிகா என மூவருமே தங்களது வாழ்க்கையை அந்த படத்தில் வாழ்ந்திருப்பார்கள். இந்த படத்தில் இடம்பெற்ற நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்ற பாடல் இன்றும் சோகத்தில் இருக்கும் பலருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் எழுதினார். வாழ்க்கையின் யதார்த்தத்தை வெறும் 4 வரிகளில் அடக்கிவிடும் அவரது அந்த ஞானம் இந்த பாடலில் வெளிப்பட்டது. MSVயின் அந்த மென்மையான மெல்லிசை இந்த பாடலை உலகத் தமிழர்களின் இதயத்தில் நிலைக்கச் செய்தது. அடுத்ததாக சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே என்ற பாடல். காதலர்களுக்கிடையே ஏற்பட்ட அந்த தவிப்பை, அந்த பிரிவை எவ்வளவு நுணுக்கமாகச் சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகாக கவியரசர் வடித்திருப்பார். பி. சுசீலாவின் குரலில் இந்த பாடல் ஒலிக்கும்போது திரையரங்குகளில் கண்கலங்காத ரசிகர்களே இல்லை என்று சொல்லலாம். இயக்குனர் ஸ்ரீதரின் காட்சிகளும் கவியரசரின் வரிகளும் அத்தனை கச்சிதமாக பொருந்தின. சோகம் மட்டுமல்ல, காதலியும் ஒரு கவிதை போலச் சொல்லும் முத்துக்களோ கன்னங்கள் தித்திப்பதோ கன்னம் என்ற பாடலும் இந்த படத்தில் ஒரு ஹைலைட். பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி. சுசீலா பாடிய இந்த பாடல் இன்றும் நம் அனைவரின் இதயத்திலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. காதலை ஒரு அழகான ஓவியம் போல் நம் கண்முன்னே நிறுத்தும் கண்ணதாசன் எழுதிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த சூழலுக்கு உயிர் கொடுத்தது. நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தின் வெற்றி எவ்வளவு பெரியது என்றால், இந்த படம் இந்தியில் தில் ஏக் மந்திர் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டு அங்கும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஒரு எளிய கதை, ஆனால் இதில் இருந்த ஆழமான உணர்ச்சிகள்தான் இந்த படத்தை இன்றும் ஒரு கிளாசிக் வரிசையில் வைத்திருக்கிறது. இயக்குனர் ஸ்ரீதரின் மேக்கிங், கவியரசரின் வரிகள், MSVயின் இசை, இந்த 3 சக்திகளும் இணைந்ததால்தான் நெஞ்சில் ஓர் ஆலயம் இன்றும் ஒரு ஆலயமாக மக்கள் மனதில் நிலைத்து கொண்டுதான் இருக்கின்றது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.